பாருங்க. The present ages of Arun and Suresh are 24 years and 36 years respectively. What was the ratio between the ages of Suresh and Arun 8 years ago அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ரெண்டு பேர்த்தோட தற்போதைய வயதுகள் கொடுத்துருக்காங்க. அதாவது அருணோட வயசு 24ன்னு சுரேஷோட வயசு 36ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், 8ஆல் மைனஸ் பண்ணுவோம். அப்போ 8ஆல் மைனஸ் பண்ணோம்னா இவங்களுக்கு 16, இவங்களுக்கு 28 வயசு இருந்திருக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் நம்ம ரேஷியோ பார்க்கணும். அப்போ 16:28 ரேஷியோ பார்த்தோம்னா 8 2 16, 1 2 4 2 8 அப்படின்னு சொல்லிப்போம். அதாவது நான் ரெண்டால வாய்ப்பாளால் அடிக்கிறேன். அப்புறம் திருப்பி நம்ம பார்த்தோம்னா 4:7 7 2 14 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4:7ன்னு சொல்லி எழுதுவோம். ஆனால் நம்ம இங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே நல்லா பார்க்கணும். அவங்க கேட்டிருக்கிறது சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, அருணோடதான 16 நம்ம போட்டோம். அருணோடது 16, சுரேஷோடது 28. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்கனால நம்ம எப்படி எழுதணும், 4:7 மாற்றி 7:4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். அப்போ 7:4 தான் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் கொஸ்டின் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கேட்டிருக்காங்க, நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே 4:7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எப்பயுமே அடுத்த ஆப்ஷன் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுலேருந்து தான் பார்க்கணும். சுரேஷ் மற்றும் அருண் எப்பயுமே அதனால தான் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ண சொல்கிறாங்க. சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கரெக்டாக 7:4 அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சதோட தலைகீழ் தான் என்னது, சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம். அதனால தான் 7:4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம